இம்மையில குருடர்களாக இருக்கிற இவக மறுமையிலையும் குருடர்களாக இருந்தா இவர்களுக்கு என்ன தெரிய வேண்டி வரும், என்ன தெரிய வேண்டி வராது? கேள்வி விளங்குதா பயாசாக்கு? இவ எங்க குருடர்களாக இருப்பாங்க? இம்மையில குருடர்களாக இருந்தாங்க, இருக்காங்க. இப்ப இருக்காளா இல்லையா? இப்ப நான் சொன்ன விளக்கத்தின்படி இவர்களோட குருட்டுத்தன்மை நீங்காம இந்த பார்க்கிறதான் பார்வை என்றும், இன்னும் கண்ணை இமைய தொடர்ந்தோடனே எனக்கு எல்லாம் தெரியுதென்றும் இவக நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால இந்த இருக்கிற நிலையத்தான் பார்வையுடைய நிலை என்று இவக நம்பினத்தால நாம மேல சொன்ன விளக்கத்தின்படி இது பார்வையும் அல்ல, பார்வையோட இருக்கிற நிலையும் அல்ல, இது குருட்டுத்தன்மை, குருட்டு நிலை என்று விளங்கினத்தை கொண்டு இவக இம்மையில குருடர்களாக இருக்காளா இல்லையா? இம்மையில இவ குருடர்களா இல்லையா? அப்ப வேதம் என்ன சொல்லுதோ, இப்படி இருக்கிறவங்களைத்தான் இம்மையில குருடர்களாக இருக்கிறதாக வேதம் சொல்லுது. அப்படி சொல்ற அவங்க மறுமையிலேயும் யாராம்? குருடர்களா? அப்படின்னா அங்கேயும் அவளுக்கு வராது, அப்படி என்றால் மறுமையில அவ மறுமையில வந்து குருடர்களாக ஒழுப்பப்படுவாளா இல்லையா? ஒழுப்பப்படுத்த இம்மையில குருடர்களாக இருக்கிறவங்க மறுமைக்கு வந்தோன்னா அவ குருடர்களாக இருக்காளண்டா, அவ மறுமையிலையும் ஒழுப்பப்பட்டுச்சான குருடர்களாக இருக்காங்க. அப்படின்னா அங்க அவளுக்கு என்ன தெரியல, அந்த குருட்டுத்தன்மையால, அந்த குருடு பத்தினத்தால என்ன தெரியல, என்ன தெரியுது? இது உங்களுக்கு போக்கிங்கத்தை பார்த்துட்டு இருக்காங்க, காண்போன் இடத்திலிருந்து காட்சியா பார்த்துட்டு இல்ல. அது சரி, அதோட அதை இன்னும் கொஞ்சம் புரிய வச்சு சொல்றேன்டா, எல்லாரும் புரிகிற மாதிரி சொல்றேன்டா, எப்படி சொல்லலாம்? உண்மை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இந்த உலகத்தை. யாரு சொன்னீங்க? அனிஷ் பாத்திமாவா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? திரும்ப நல்ல தெளிவா சொல்லுங்க. இது இப்ப நம்ம பாக்குற பார்வை உண்மையா பார்த்துட்டு, உண்மை நிஜம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இந்த உடலை, இந்த உலகத்தை. ரைட், அதான நீங்க சொன்னீங்க. ரைட். இப்ப இம்மையில குருடர்களாக இருக்கிறவங்க மறுமையிலையும் குருடர்களாகவே இருப்பார்கள், குருடர்களாகவே எழுப்பப்படுவார்கள் என்றா இந்த மறுமையில் அவங்கள குருடர்களாகவே எழுப்பியாச்சு வெங்கல வெளிச்ச உடனே இப்ப அவர்களுக்கு ஐனைக்கு எது தெரியும் எது தெரியாது என்கிற இந்த கேள்விக்கு திரும்பியும் அவங்க இந்த உலகத்தை தான் பார்ப்பாங்க, திரும்பியும் இந்த உடலைத்தான் பாப்பாளே அல்லாமல் மர்மைய பாப்பாளா? இல்ல. மர்ம தெரியுமா? இப்ப அவ மர்மை அவளை ஒளிப்பிடிக்கி எங்க? இப்ப மர்மையில ஒளிப்பிடிக்கி. ஆனா அந்த மர்மைய பார்க்கிற பார்வை என்ன செய்யப்படல அங்க. ஏன் காரணம்? இம்மையில குருடரா இருந்தாங்க, அதனால என்ன செஞ்சாங்க? திரும்ப மறுமையில ஒளிப்பியும் குருடராகவே இருக்கிறதால திரும்ப அவளுக்கு என்ன தெரியுது? அந்த மர்மை குருடனாக தெரியுது, இம்மையாகவே தெரியுது. உங்களுக்கு நான் காட்டுற இடம் விளங்குதா? அந்த மர்மை உலகத்திலையும் அவங்க இந்த உலகத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ? இல்ல, நினைச்சுக்கிட்டு இருக்கல, இந்த உலகத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, இந்த உலகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. திரும்பி இன்னும் மறுமையில அவளை ஒளிப்பிடிக்கி எங்க? அந்த மறுமையில ஒழிப்பின உடனே இப்ப அவளுக்கு என்ன மறுமையில ஒழிப்பினோம்னா அவளுக்கு இப்ப நான் ஒழுப்பப்பட்டிருக்கிறது மறுமையில என்கிறது தெரியணுமா இல்லையா? தெரிகிறேன்டா அவளுக்கு என்ன செய்யணும்? இம்மையில பார்வை என்ன செஞ்சிருக்கணும்?
இருந்திருக்கும். உண்மையிலே பார்வை என்றா என்ன என்று சொல்லி அந்த பார்வை விளங்கியிருக்கணுமா இல்லையா? அவங்க பார்வை உடையோர்களாக இம்மையில இருந்திருந்தா அந்த பார்வை என்ன செய்யுமண்டா அந்த இம்மை இல்லை என்று நீக்கிட்டு போட்டு எண்ணத்தை காட்டி இருக்கும் அவளுக்கு மறுமையை காட்டியிருக்கும். இப்ப அந்த மறுமை என்று காட்டுப்படாம மறுமை என்று அவங்க காணாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த இருளென்ற இந்த வெளிச்சம்ங்கிற இதை கொண்டு இன்னும் கண்ணை கொண்டு பார்க்கிற இந்த பார்வையை நம்பி உலகமும் உடலும் இருக்கிறதாக இது இம்மை என்று அவங்க காண்ற இந்த குருட்டு பார்வை இன்னும் என்ன செய்யல பார்வை இன்னும் அவங்களுக்கு. இப்ப நான் சொல்றது ஒரு அளவு உங்களுக்கு புரிதல் வந்துச்சா? இன்னும் கொஞ்சம் இன்னும் புரிய வைக்கியா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சா? புரியுது புரியுது. இப்ப நீங்க இம்மையில இருக்கிறீங்களா மறுமையில இருக்கிறீங்களா? மறுமையில. இப்ப அத பரீதா செல்லலையே புரிஞ்சிச்சு எழுதி சென்ன பரீதா செல்லலையே. அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க உஸ்தாது, உறவாட்டம் முடிஞ்சு மருமன்றது மௌத்துக்கு பின்னாடியா? ஒருத்தவங்க பஸ்மினாவா யாருன்னு சரியா ஞாபகம் இல்லை. ஓ, இப்ப மௌத்துக்கு பின்னாடிதான் மர்ம வந்திருக்கு. நீங்க யாருமே மௌத்தாகலையா? அப்ப இன்னும் மௌத்தாகலையா? யாரு மௌத்தானாக்கள் சொல்லுங்க. நான் மௌத்தாயிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். வேற இரவு நீங்க உறங்கினீங்களா இல்லையா? யாரு இரவு உறங்கல? யாரு இரவு உறக்கத்துக்கு போகல? யாரு இரவு தூங்கல? எல்லாரும் தூங்கினோமா? எல்லாரும் உறங்கினோமா இல்லையா? ஏன்னா மவுத்து வரத்தான். அப்ப இப்ப அந்த அப்படி மவுத்தாயினது, அப்படி இரவு உறங்கினது சிறு மவுத்தென்று சொல்லி விளக்கம் தந்தில்லையா நமக்கு? அப்ப இரவு உறங்கி விழிச்சமா? இரவு மரணிச்சு ஒளிம்பினமா? மரணிச்சு எழுந்துச்சு. அப்ப மரணிச்சு ஒளிம்பினா இங்க ஒழும்புவோம். எங்க ஒழும்பணும்? மறுமையிலதான். அப்ப இப்ப எங்க ஒளிம்பிட்டு நிக்கும்? இம்மையிலையா? அப்ப இம்மை என்று திரும்ப இதை தெரியுதுன்னா இம்மை என்று திரும்ப இதையும் பார்க்க மாட்டா. இன்னும் நாம என்ன மறுமையில குருடனா இருக்கமா? இம்மையில குருடனா இருக்கமா? இம்மையிலே குருடன், மறுமையில ரெண்டு இடத்துலயுமே குருடன் இருக்கு. அதான் இம்மையில யார் குருடனோ அப்போ சொல்றாங்க, கண்காணும் துனியா காலத்தில் மறையுதடா. கண்காணும் துனியா காலத்தில் மறையுதடா. கண்காணும் மண்ணுலகு காலத்தில் மறையுதடா. கண்காணா மறு உலகு மறுமை கருமைவினை காட்டுதடா. எப்படி விளங்கப்படுத்தீங்க? அப்ப இப்ப நாம இன்னொரு பாட்டில சொல்றாங்க, வாழ்வு மறுமையை நோக்கிய பயணம். அப்படி என்ன இப்ப நாம மறுமையை நோக்கி பயணிக்கிற நாம எங்க போய் சேரணும்? எங்க வந்து அடையணும்? அடுத்த கட்டம், அடுத்த நிமிஷம், இல்லாட்டி அடுத்த மணித்தியாலம், இல்லாட்டி அடுத்த நாளாவது மறுமைக்கு வந்து சேரணுமா இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யணும்டா? இரவு உறங்கி ஒளிம்பினு நினைக்காம இரவுனா மௌத்தாயினு நினைக்கணும். நான் மரணிக்கிட்டேன் இரவு.
மரணிக்கு திரும்ப எழுப்பப்பட்டிருக்கல. இது சிறு மௌத். ஏன் இந்த சிறிய மௌத்தை தந்து, இந்த சிறிய மௌத்துங்கிற இந்த அனுபவத்தை அனுபவிக்க தந்து பெரிய மௌத்தை ரெடியாகிறது. பெரிய மௌத்துக்கும் ரெடியாகிறது. அப்ப இப்ப இரவு மரணிச்சிட்டன் என்று மரணிச்சவங்க இப்ப எங்க எழுப்பப்பட்டிருப்பாங்க? அப்படி மறுமைக்கு எழுப்பப்படுறவங்க குருடாக எழுப்பப்பட்டா திரும்பியும் இம்மைன்னு பார்த்துட்டு இருப்பார். இந்த குருட்டுத்தன்மை நீங்கி இந்த கண்ணுக்கு பார்வை கிடையாது, பார்வை என்று ஒன்று இருக்கி, அது காண்போன் என்கிற நிலை என்று சொல்லி அந்த நிலைக்கு வந்து அந்த காண்போன் என்கிற நிலையில இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய, அறியக்கூடிய, புரியக்கூடிய, விளங்கக்கூடிய நிலைக்கு வாரவர் இம்மையை பார்ப்பாரா மறுமையை பார்ப்பாரா? இவர் கண் துறப்பட்டு இவர் மறுமையில குருடா எழுப்பப்படல. இவருக்கு மறுமை தெரியுது. இப்ப நாளைக்கு தான் தெரியுதா? இப்பயே இந்த கணமே தெரிகிற நிலை வருமா? இப்பவே இந்த கணமே தெரியுற நிலை. அப்ப இது இப்ப 400 கோடி வருஷத்துக்கு பிறகு இல்ல அது நாளைக்கு தான் வரும் என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறவங்க அப்படி வருமா? அப்படி இருக்கா? அது உண்மையா? அப்ப அவ ஏமாந்துட்டு இருக்கா. சரியான தெளிவும் சரியான விளக்கமும் சரியான புரிதலும் கொடுக்கப்படாதில அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க, ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா? அதே மாதிரி நாமளும் இதுவரைக்கும் ஏமாந்திருக்கோம்ங்கிறதாவது கொஞ்சம் புரியுதா உள்ளத்துக்கு? புரியுது. இப்ப எங்க இம்மையிலேயே நிற்கும், மறுமையில இருக்கும். இப்ப குருட்டுத்தன்மை இப்ப இந்த கண்ணை நம்பியே நீ செய்ய மாட்டோம். கண்ணை நம்பி ஒண்ணு செய்ய மாட்டோம். அப்ப இம்மையில யார் குருடனோ அவர் மறுமையிலும் குருடன் என்று சொல்றதுக்குரிய தெளிவான விளக்கம் இம்மையில யாரே இப்படி ஒரு கண்ணிருக்கு, இந்த கண்ணை கொண்டு பார்க்கிறேன், இன்ன உலகம் தெரியுது, இன்ன உடல் ஒன்று தெரியுது, இன்னும் எவ்வளவோ சொத்து மத்தி தெரியுது, ஏதோ பொருளாதாரம் தெரியுது, என்றெல்லாம் சொல்லி இதை உண்மையில நம்பி வாழ்ற எல்லாரும் குருடு பற்றின ஆக்கள். அவர்களும் குருட்டுத்தன்மையில இழிக்காக என்கிற தெளிவு பிடிபட்டுட்டா இவக திரும்ப மறுமையில ஒழும்பினாலும் இவகளை அல்லாஹ் மறுமையில எழுப்பினாலும் இவங்க இதே குருட்டுத்தன்மையோட எழும்புறத்தால, இதே குருட்டுத்தன்மையில எழுப்பப்படுறதால அந்த மறுமைய திரும்ப இவ என்ன காணுவாங்க? அவங்களுக்கு இந்த உலகமாத்தான் தெரியும். அவளுக்கு அந்த மறுமையில ஒழுப்பப்பட்ட அந்த உடலும் இப்படி உடலாகத்தான் தெரியும், இப்படி உலகமாத்தான் தெரியும் இல்லையா?